தஞ்சாவூர் அரண்மனை, தஞ்சாவூர் பேலஸ் தமிழ்நாட்டில் நம்ம பார்க்க வேண்டிய மிக சிறப்பான சுற்றுலா தலங்களில் தஞ்சை அரண்மனையும் ஒன்று. இது தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையத்திலிருந்து நடக்கிற தூரத்தில் தான் இருக்கு. இந்த போகிற வழியில் பார்த்தீங்கன்னா அந்த அரண்மனை அந்த காம்பவுண்ட் வால் அதுக்குள்ளாரையே உங்களுக்கு தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையினுடைய மண்டல உதவி இயக்குனர் அலுவலகம் இருக்கு. அதனுடைய கட்டட அமைப்பும் மிக சிறப்பா இருக்கு, அழகா இருக்கு. அதை தாண்டி நடந்து நம்ம அந்த ரோட்ல நடந்து போயிட்டே இருக்கும் பொழுது அந்த மதில் சுவரில் வரையப்பட்ட ஓவியங்கள் ரொம்ப அழகாவே இருக்கு. அதாவது அந்த போர்க்காட்சி சொல்வோம் இல்லையா, அந்த ஓவியங்கள் ரொம்ப அழகா மனதை கவரும் வகையில் அவங்க வரைஞ்சிருக்காங்க. ஒரு யானையின் மீது அரசர் போருக்கு போற மாதிரியும் சிப்பாய்கள் சண்டை போட்டுக்கிற மாதிரியும் அந்த ஓவியங்கள் அழகூற காட்சியளிக்கின்றன. அந்த பழங்காலத்து ஓவியங்கள் மாதிரியே அந்த ஒரு அழகான ஒரு ஓவியமாக காட்சியளிக்குது. அது ஒரு கதையே சொல்ற மாதிரி அந்த ஓவியங்கள் இருக்கு. தஞ்சாவூரோட பழைய பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம வாக்கபிள் தூரம்தான். அதனுடைய வாசலில் பார்த்தீங்கன்னா போர்டு வச்சுருக்காங்க, பலகை வச்சுருக்காங்க, தஞ்சாவூர் பேலஸ், தஞ்சாவூர் அரண்மனை அப்படின்னுட்டு. அதற்குள்ளார ஆசியாவினுடைய மிக பழமையான சிறப்பு பெற்ற சரஸ்வதி மஹால் நூலகமும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அந்த போர்டில் பிக்சரோடு போட்டிருக்காங்க. இப்போதான் நம்ம அரண்மனையினுடைய வாயிலை பார்க்க போகிறோம், வாசலை பார்க்க போகிறோம். அதனுடைய வாசலில் இரு புறமும் யானைகள் உண்மையா நிக்கிற மாதிரி அந்த சிலை ரொம்ப அழகா இருக்கு. வழி கேட்டும் பொழுதே சொன்னாங்க, வாசல்ல சிலைகள், அந்த யானையினுடைய சிலை இருக்கும், அதுதாமா தஞ்சாவூர் அரண்மனை, நீங்க போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி நாங்க தேடிக்கிட்டே வந்தோம். அந்த நுழைவு வாசல்ல பாத்தீங்கன்னா தஞ்சாவூர் மன்னரினுடைய, ராஜராஜ சோழனினுடைய அந்த உருவப்படம் இருக்கு, ஓவியம். அது போற வழியெல்லாமே பெயிண்டிங் ரொம்ப அழகா வரைஞ்சிருக்காங்க. அந்த வளைவிலிருந்தே ரொம்ப அழகான பெயிண்டிங். இருபுறமும் நம்ம அந்த போற அந்த ரோட்டினுடைய அந்த சாலையினுடைய இருபுறமும் உள்ள சுவர்கள்ல ரொம்ப அழகான ஓவியங்கள், ரொம்ப ரம்யமா கண்ணை கவரும் விதத்திலேயே அழகா இருக்கு. யானையினுடைய ஓவியங்கள் ஒவ்வொன்றுமே சொல்லலாம், ரொம்ப அழகா இருக்கு ஓவியங்கள். அதற்கு ஏத்த மாதிரி மரங்கள் பாத்தீங்கன்னா அந்த இடம் ஒரு குளுமையா இருக்குது. மரங்களும் உள்ளார நிறைய வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. தமிழகத்தினுடைய சிறப்புகளை சொல்லக்கூடிய ஓவியங்களா இது நமக்கு கண்ணுக்கு தெரியுது. பொறுமையா நம்ம பார்த்துக்கிட்டே போலாம். ரெண்டு பக்கமுமே அந்த சாலையினுடைய இரு புறமுமே அந்த ஓவியங்களை பார்த்துக்கிட்டே போலாம். இந்த கஜலட்சுமியினுடைய அந்த உருவம் ரொம்ப அழகா இருக்கு. மன்னரினுடைய சிலை அதுவும் வைக்கப்பட்டிருக்குது. லிங்கத்தினுடைய உருவம். இப்போதான் நம்ம அந்த அரண்மனையினுடைய முக்கிய பகுதிகளுக்கு செல்வதற்கான நுழைவு வாயில்கள் இதுதான். இந்த அரண்மனையினுடைய அந்த உள்பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தூண்கள் அமைப்பு, அப்புறம் மேலே உள்ள வண்ணங்கள் இதெல்லாமே பழமையான வண்ணங்கள் தான். மேலே அவங்க கொடுத்துருக்கிற வண்ணங்கள், அதனுடைய அந்த டிசைன்ஸ் இதெல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. நம்ம வாசல்ல, வீட்டு வாசல்ல நிலை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி கருங்கல்ல அந்த நிலை அமைப்பு வைக்கப்பட்டிருக்கு. அதுல அந்த சிற்பங்கள் அந்த செதுக்கப்பட்டிருக்கு இல்லைங்களா, அந்த டிசைன் ரொம்ப அழகா இருக்கு.
அப்புறம் உள்ளார அந்த நுழைவு வாயிலே உள்ளார நிறைய அறைகள்லாம் வைத்து கட்டியிருக்கிறாங்க. அந்த காலத்து கட்டடம். அதற்கு உள்ளார நுழையும் பொழுது வேலைப்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. அதனால நாங்க உள்ளார போக அனுமதி கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. அதற்கப்புறம் சரஸ்வதி மகால் நூலகம், இதுக்கு நாங்க வந்துட்டோம். இந்த சரஸ்வதி மகால் நூலகம் வந்து ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம். நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சிருப்போம். நான் படித்தது அந்த நூலகத்தினுடைய அந்த பிக்சர், அந்த ஓவியத்தை, வரைபடத்தை புத்தகத்தில் பார்த்தது, அந்த நாள் ஞாபகம் வந்த மாதிரி எனக்கு அந்த நூலகத்துக்குள்ளார நுழையும் பொழுது நம்ம படித்தது ஞாபகத்துக்கு வந்தது. இந்த சரஸ்வதி மகால் நூலகம் மிக பழமையான நூலகம். அதே மாதிரி அதில் உள்ள ஓவியங்களும் சரி, சிற்பங்களும் சரி, ரொம்ப அழகாக இருக்குது. அதில் ஒரு சார்ட் போட்டிருக்காங்க. கிமு 3ஆம் நூற்றாண்டு தொடங்கி காலந்தோறும் தமிழினுடைய அந்த எழுத்துக்களினுடைய வரி வடிவம் எப்படியெல்லாம் மாறுபட்டு வந்திருக்குது, வளர்ச்சியை பெற்று வந்திருக்குது அப்படிங்கிறதுக்கு இது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று. அந்த ஓவியங்கள் தான் கண்ணை கவரும் மாதிரி ரொம்ப அழகாகவே இருக்கு. சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நூல்கள் எப்படி பழமை வாய்ந்ததாக இருக்குதோ அதை போன்று இந்த ஓவியங்களும் ரொம்ப அழகா இருக்கு. இங்க 2000 ஆண்டுகளுக்கு முன் வெளிவந்த நூல்கள் 50% விலையில நம்ம இங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பலகை வைத்திருக்கிறாங்க. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அந்த நூலகத்திற்கு அடுத்து வரும்பொழுது இந்த ஒரு சிறப்பான கட்டடக்கலை அமைப்பு, கலைக்கூடம் ரொம்ப அழகா இருக்கு. அதுக்கு இந்த வளாகத்திலேயே தொல்லைக்காது மண்டபம் அப்படின்னு அழைக்கப்படுகிற இந்த மணிக்கோபுரம் இருக்கு. 7 தளங்களை இந்த மண்டபம் கொண்டிருக்கு. இந்த மண்டபத்தினுடைய மேல காலம் காட்டும் கருவி, அத கடிகாரம் இருந்துச்சாம். இந்த கோபுரம் செஞ்சி நாயக்க மன்னர் விஜயராகவ நாயக்கர் அவரால் எழுப்பப்பட்டது. இதனுடைய உச்சியில அவர் நின்று என்ன பண்ணுவாராம், ஸ்ரீரங்கத்தை நோக்கி வழிபட்டார் அப்படின்ற ஒரு செவிவழி செய்தியும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோபுரம் தமிழ்நாடு அரசினுடைய தொல்லியல் துறையினால பாதுகாக்கப்பட்டும் பராமரிக்கப்பட்டும் வருகின்றது. இப்போ இந்த கலைக்கூடத்திற்குள்ளார நம்ம போய் பார்க்கலாம் வாங்க. பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. அதனுடைய வண்ணங்களாக இருந்தாலும் சரி ரொம்ப அழகானது. அந்த கலைக்கூடத்துக்குள்ளார போகும் பொழுது ரொம்ப அழகான அந்த தூண்கள் அமைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அரண்மனை உள்ளார நுழையிறதுங்கும்போது ரொம்ப சந்தோஷத்தை கொடுத்துச்சு. சுற்றி பார்க்கும் பொழுது ரொம்ப அழகாக இருந்தது. அதை நல்லா பராமரிச்சிருக்காங்க இல்லைங்களா, அது ரொம்ப அழகானது. இந்த மரங்களோடு அந்த அரண்மனையை பார்க்கும் பொழுது இந்த அமைப்பை என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் ஆயுத சேமிப்பு மாளிகையாக இருந்துச்சா அந்த காலத்தில். கோபுர வடிவில் அது காணப்பட்டிருக்கு. இது நாயக்கர் கொலு மண்டபம். செப்பு படிமங்கள்லாம் இதில் பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. வாங்க இதில் போய் நம்ம பார்க்கலாம் உள்ளார. பல சிலைகள் பாதுகாக்கப்படுது. அந்த அரண்மனையினுடைய அந்த கட்டிடங்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கும் பொழுதே ஒரு பிரமிப்பையும் ஆச்சரியத்தையும் நமக்கு கொண்டு வந்து தருது. ஏன்னா அந்த காலத்தில் நவீன தொழில்நுட்பங்களோடு இப்போ கட்டுறது வேற. ஆனால் அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்கல்ல, ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, அழகாக இருக்குது. அந்த வண்ண ஓவியங்கள் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. அதே போல் பல சிலைகளும், கண்டெடுக்கப்பட்ட சிலைகள் எல்லாம் இங்கே முறையாக பாதுகாக்கிறாங்க. அந்த சிலைகள் எல்லாமே கண்ணாடி பெட்டிக்குள்ளார பராமரிக்கிறதுனால சிறப்பான முறையில் ரொம்ப அழகா இருக்கு. அது பார்க்கும்போது நந்தி சிலை, மணி இருக்கு,
கடவுள் சிலைகள் இருக்கு, எல்லாமே நல்லா இருக்கு. நம்ம இங்க வர்றோம் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை நமக்கு கொண்டு வருது. சின்ன பிள்ளைங்களையெல்லாம் அழைச்சிட்டு வந்து காட்டணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஹிஸ்ட்ரி படிக்கும் பொழுது, வரலாறு படிக்கும் பொழுது தஞ்சை அரண்மனை கண்டிப்பாக படிப்பாங்க. படிக்கும் பொழுது அவங்க இந்த இடத்துக்கு வந்து சுற்றி பார்த்தாங்கன்னா அந்த படிப்பில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த ரொம்ப அழகாக இருக்குது ஓவியங்கள்லாம். இது வந்து பூஜை சாமான்கள், அந்த காலத்தில் அகழ்வாராய்ச்சியில் கண்டெடுக்கப்பட்ட பூஜை சாமான்கள் இங்கே பராமரிக்கப்படுது. பாருங்கள், இதுதான் முதுமக்கள் தாழின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து வரலாற்று பாடத்தில் முதுமக்கள் தாழி பற்றி பலமுறை படிச்சிருப்போம். இதுதான் அந்த முதுமக்கள் தாழி. இது பழங்காலத்து நாணயங்கள், அந்த காலத்தில் பயன்படுத்திய நாணயங்கள் அழகாக கண்ணாடி பெட்டியில் பராமரிக்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டிய வரலாறு சிறப்பு பெற்ற தலங்களில் இந்த தஞ்சாவூர் அரண்மனையும் ஒன்று. குழந்தைகளுக்கு இங்கே அழைச்சிட்டு வந்து இந்த இடங்களை காண்பிப்பதன் மூலமாக வரலாற்றினுடைய முக்கியத்துவம் அவர்களுக்கு தெரிய வரும். அதனால் கண்டிப்பாக அழைச்சிட்டு வந்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.